வணக்கம். ஒவ்வொரு வருடமும் பருவகால மாற்றங்களால் மழை, வெயில், குளிர்காலம், பனிக்காலம் என்று மாறுவதுண்டு. அதுபோல் இந்த வருடமும் நம்முடைய தமிழகத்தில் மழைக்காலத்தில் சென்னையை புயலாலும், மழை வெள்ளத்தாலும் புரட்டி போட்டது. அதுபோல் தற்போது தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல நெறைய மழை பெய்து வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அத பத்தி பார்ப்போம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமா தென் மாவட்டங்கள்ல கடந்த சனிக்கிழமை இரவு தொடங்கி கனமழை பெய்து வந்தது. இரவு முழுவதும் விடிய விடிய இந்த கனமழை தொடர்ந்ததால் காலை 10 மணி வரை கனமழை பெய்து கொண்டே இருந்ததால் ஊர் எங்கும் தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட பகுதிகள் அனைத்தும் வெள்ள நீரால் சூழப்பட்டது. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகள் நிரம்பியதால் அணைகளுக்கு வரும் தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் அதிகாலை முதல் திறந்து விடப்பட்டது. அணைகளிலிருந்து வரும் தண்ணீர் காட்டாற்று வெள்ளமாக வந்து சேர்ந்ததால் தாமிரபரணியில் 1,00,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் பாய்ந்தோடியது. அதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையை தாண்டி தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்தது. தாமிரபரணி உற்பத்தியாகும் பாபநாசம் தொடங்கி கடலில் சேரும் திருச்செந்தூர் அருகே புன்னக்காயல் வரையிலும் ஆற்றின் இருபுறமும் உள்ள நகரங்கள், கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தது. சீவலப்பேரி அருகே உள்ள குப்பக்குறிச்சி, வெள்ளக்கோவில், ராஜாக்குடி ஆகிய கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. அந்த பகுதியிலிருந்து பலர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டாங்க. திருநெல்வேலி மாநகரில் தாமிரபரணி வெள்ளம் புகுந்ததால் திருநெல்வேலி சந்திப்பு, கைலாசபுரம், சிந்துப்பூந்துறை, வண்ணார்பேட்டை, கொக்கரகுளம் போன்ற பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற முடியாமல் தவிச்சாங்க. அடுத்து தூத்துக்குடி நகருக்குள் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் மாநகர பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. தாழ்வான பகுதியில் கழுத்தளவுக்கு மழை தேங்கியது. காயல்பட்டினம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. காயல்பட்டினத்தில் அதிகபட்சமாக 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி, திருச்செந்தூர், மதுரை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குமே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதியில் பல இடங்களில் கழுத்தளவு வெள்ளத்தில் தத்தளித்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டாங்க. பெரும்பாலான அம்மா உணவகங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு உணவு சமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. முக்கியமா தென்காசி மாவட்டத்தில் அடவிநயினார் அணை தவிர மற்ற 4 அணைகளும் நிரம்பிவிட்டதால் அந்த அணைகளுக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டது. தென்காசியிலிருந்து திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குற்றாலம் அருவிகளில் கடுமையான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அருவியில் மற்றும் சிற்றாறு கரைக்கு யாரும் செல்ல முடியாமல் தடுப்புகளை போலீசார் அமைச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் ஆறுகள், அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் கடும் வெள்ளம் கொட்டுவதால் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் மக்கள் ரொம்பவும் தவிச்சாங்க. அடுத்து நாகர்கோவில், புத்தேரி அருகே சக்தி கார்டன், மீனாட்சி கார்டன், சுசீந்திரம், திருப்பதி சாரம், அகஸ்தீஸ்வரம் உள்ளிட்ட இடங்கள்ல குடியிருப்பிலிருந்து வெளியேற முடியாமல் மக்கள் தவிச்சாங்க. அதன் பிறகு தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்டார்கள். 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் வழங்கப்படுது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை படகுகள் மூலம் மீட்டு பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கும் பணி நடைபெறுகிறது. மீட்பு பணியில பயிற்சி பெற்ற 100 பேர் களமிறங்கியிருக்காங்க. பல தெருக்கள்ல வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறதுனால இந்த விநியோகம் பண்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி, நெல்லையில் முழுவீச்சில் மீட்பு பணி ஈடுபட்டுள்ளது. அதாவது மாநில பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 550 வீரர்கள் களம் இறங்கியிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் 275 வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 275 வீரர்களும்,
நெல்லை மாவட்டத்தில் 97 முகாம்களில் 4192 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 26 முகாம்களில் 4506 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ள பாதித்த 4 மாவட்டங்களில் 2 நாட்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பு பணியில் அமைச்சர்களும் ஈடுபட்டிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் 500 ரயில் பயணிகள் இருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ள 25,000 உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள பயணிகளுக்கு உணவு விநியோகம் செய்யும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் 300 பேரும், அருகில் உள்ள பள்ளிகளில் 200 பேரும் தங்கியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் பேட்டி அளித்திருக்காங்க. அடுத்து மீண்டும் நேற்றிலிருந்து மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் கன்னியாகுமரியில் மழைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா வானிலை மையம் சொல்லியிருக்கு. அதனால பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் என கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. கனமழை தொடர்ந்து பெய்வதால் மழையின் காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி போன்ற அணைகளில் நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அதனால அந்த உபரி நீர் அனைத்து குளங்களுக்கும் நிரம்பி விடும். ஆகையால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணி மற்றும் இதர ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாகவும், அதே நேரங்களில் ஆறு மற்றும் குளங்களில் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. மாவட்டத்தில் அதிகப்படியான குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆறு மற்றும் குளத்தின் கரைகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும், இந்த இடங்களுக்கு சென்று புகைப்படம் எடுக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது. தென் மாவட்டங்களில் மீண்டும் மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும்னு, விழிப்புணர்வோடு இருக்கணும்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் உணவு மற்றும் நிவாரண பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு அலுவலர்களை முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமா, தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இனிமேல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் இன்று கூட கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மழையையும் வெள்ளத்தையும் நாம் எதிர்பார்த்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதே நல்லது. மக்கள் அனைவரும் நம்மை தற்காத்து கொள்ள முயற்சிகளை செய்வோம். நன்றி.